அட்டகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். மும்பை பயங்கரவாத தாக்குதலை நடத்த டேவிட் ஹெட்லிக்கு உதவிய நபர் குறித்து புதிய தகவல் வெளியானதை அடுத்து அவரை வைத்து தகாவூர் ராணாவிடம் விசாரணை நடத்த என்ஐஏ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். டேவிட் ஹெட்லிக்கு உதவ தன் ஊழியர் ஒருவரை ராணா நியமித்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பணியாளர் பி என அழைக்கப்படும் அவர் ராணாவின் அறிவுறுத்தலின்படி ஹெட்லியை அழைத்துச் செல்வது, பயணத்தை ஏற்பாடு செய்வது, தங்குவது மற்றும் வேலை செய்ய இடம் வழங்குவது போன்ற விஷயங்களை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதிக ஆற்றல் உடைய லேசர் ஒளியை பயன்படுத்தி ட்ரோன்களை செயலிழக்க செய்யும் எதிர்கால ஆயுதத்தை DRDO முதன்முறையாக வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள DRDOவின் உயர் ஆற்றல் அமைப்புகள் மற்றும் அறிவியல் மையம் இந்த ஆயுதத்தை உருவாக்கியுள்ளது. தமிழகத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருப்பதால் ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் அதிகரித்துள்ளது. ராஜ்யசபாவில் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாஜக அரசுக்கு இருந்த சிக்கல் 10 ஆண்டுகளுக்கு பின் நீங்கியுள்ளது. அம்பேத்கர் மறைந்தபோது அவரது இறுதி சடங்குகளை டெல்லியில் செய்ய காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை என யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவின் அனகாபல்லி மாவட்டம் கைலாசப்பட்டினம் பகுதியில் உள்ள தனியார் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலை வெடித்து சிதறியதில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 23.75 கோடி ரூபாய் மதிப்புள்ள 940 என்ஜின் திருட்டு வழக்கில் தொடர்புடைய கியா கார் நிறுவன ஊழியரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். காணாமல் போன ஒவ்வொரு என்ஜினும் 2.50 லட்சம் ரூபாய் மதிப்புடையது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சொத்துக்களை அபகரித்து காங்கிரஸை முடக்க பாஜக முயற்சிக்கிறது என்று கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். கலால் வரி உயர்வு உள்ளிட்ட மோடி அரசின் கொள்கைகளால் அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமின்றி தனியார் எண்ணெய் நிறுவனங்களும் கொள்ளை லாபம் ஈட்டி வருகின்றன என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசிடம் அளிக்கப்பட்டுள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை மீது அரசு அவசரமாக முடிவு எடுக்காது என்று துணை முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். 2024 இந்தியா சிங்கப்பூர் இடையே 55 லட்சம் பயணிகள் விமான பயணம் மேற்கொண்டு சாதனை படைத்துள்ளதாக சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் தெரிவித்துள்ளது. உலகையே வென்றதாக மார்த்தட்டிய முகலாய மன்னன் அவுரங்கசீப்பை மகாராஷ்டிரா மண்ணிலேயே சத்ரபதி சிவாஜி வீழ்த்தியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல்வேறு இடங்களில் UPI சேவை பாதிக்கப்பட்டதால் பயனர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 30 நாட்களில் 3வது முறையாக UPI சேவை பாதிக்கப்பட்டன. ஏற்கனவே மார்ச் 26 மற்றும் ஏப்ரல் 2 ஆகிய தேதிகளில் UPI செயலிழந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 6 லட்சம் ரூபாய் கொடுத்தும் நிலத்தை பதிவு செய்யாததால் பணத்தை திருப்பி கேட்ட பெண்ணுக்கு மது கொடுத்து கொன்றதோடு உடலை எரித்து யமுனை ஆற்றில் வீசிய ரியல் எஸ்டேட் உரிமையாளரான சிவேந்திர யாதவை போலீசார் கைது செய்தனர். கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை மறுசீரமைக்கவும், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள சாலைகளை அமெரிக்க சாலைகளுக்கு இணையாக மேம்படுத்தவும் அடுத்த 2 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் படிப்பறி இல்லாதவர்களாக வைத்திருக்க விரும்புகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் கல்வி முறை நசுக்கப்படுகிறது. இப்போது டெல்லியிலும் கல்வி முறையை அழிக்க பாஜக முயற்சிக்கிறது என்று முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ரோபோ அறுவை சிகிச்சை வசதி வடகிழக்கு மாநிலங்களில் முதன்முறையாக அசாமின் குவஹாத்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் புற்றுநோய் மையத்தில் துவக்கி வைக்கப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாஜகவைச் சேர்ந்த அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மக்களுக்கு அர்ப்பணித்தார்.
கேரளாவில் 2023 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வாழூரைச் சேர்ந்த கிறிஸ்தவ மதபோதகர் பிரதீப்புக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 61,000 ரூபாய் அபராதம் விதித்து கட்டப்பனை அதிவிரைவு சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி மஞ்சு தீர்ப்பளித்துள்ளார். கர்நாடகாவில் 5 வயது சிறுமியை பீகாரைச் சேர்ந்தவர் கடத்திச் சென்று பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்து நிதேஷ்குமார் கொலை செய்துள்ளார். இதையடுத்து போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியான நிதேஷ்குமார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக கூட்டுறவு அமைச்சகத்தை உருவாக்கியவர் பிரதமர் மோடி என்று மத்திய பிரதேசத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். சைபர் மோசடிகளை கட்டுப்படுத்த சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளில் வங்கிக் கணக்குகளை முடக்க வங்கிகளுக்கு உரிய அதிகாரம் அளிப்பது குறித்து ரிசர்வ் வங்கி பரிசீலிக்க வேண்டும் என இந்திய வங்கிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி அரசாங்கத்தை முதல்வர் ரேகா குப்தா நடத்தவில்லை, அவருக்கு பதிலாக கணவர் மணிஷ் குப்தா நடத்துகிறார் என்று ஆம் ஆத்மி முக்கிய தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான அதிஷி விமர்சித்த நிலையில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி டெல்லி முதல்வர் மீது குற்றம் சாட்டலாமா என்று டெல்லி எதிர்க்கட்சித் தலைவர் அதிஷியை பாஜக விமர்சித்துள்ளது. நாட்டிற்கு சேவை செய்வதற்கான முதல் படி ஓட்டு போடுவதுதான் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். RBI எனப்படும் இந்திய ரிசர்வ் வங்கி வாட்ஸ்அப் சேனலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்புகளை நேரடியாக பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்தாரில் அடுத்த ஒரு வருடத்தில் நக்சலிசம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் என்று சத்தீஸ்கர் துணை முதல்வர் விஜய் சர்மா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்ய தவறிய வக்ஃப் வாரியங்கள் முறைகேடுகளின் கூடாரங்களாக திகழ்கின்றன என பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கூறியுள்ளார். வக்ஃப் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதால் மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதையடுத்து மேலும் 5 கம்பெனி துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கடந்த பாஜக ஆட்சியின் போது ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் தெரிவித்த 40% கமிஷன் புகார் மீது CID விசாரணை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயிப்பது வரம்பு மீறிய செயல் என்று கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவின் பீரம்பூர் பல்கலைக்கழக துணைவேந்தரான கீதாஞ்சலி தாஸிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் ஈடுபட்ட 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பூட்டையா சென்னில் ஜெய்சுக்பாய் மற்றும் விஸ்வஜீத் சிங் கோகில் ஆகிய இருவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதாகவும் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஏப்ரல் 14 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்களுக்கு தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டு படகுகள், சிறிய படகு மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி தொழிலில் ஈடுபடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சிறுபான்மை நலத்துறை அலட்சியத்தால் 52,000 இந்தியர்களின் ஹஜ் யாத்திரை கேள்விக்குறியாகியுள்ளது என்று SDPI மாநில தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உள்ளனர் என்று திமுக தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் கூடிய விரைவில் அனைத்து உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி கலந்து ஆலோசித்து முறையாக, சரியாக, சட்டப்படி, உரிமைப்படி முதல்வரின் ஆலோசனையை பெற்று துணைவேந்தர்கள் நியமனம் நடைபெறும் என்று அமைச்சர் கோவிஷெழியன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை மெல்ல மெல்ல தேய வைப்பது, கரைய வைப்பது, நீத்து போக செய்வது, அழிப்பது போன்ற உத்தியை பாஜக கையாளுகின்றது என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். அப்போலோ மருத்துவமனைகள் சார்பில் ஹெல்த் ஆஃப் த நேஷன் 2025 என்ற ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் இருக்கும் அப்போலோ மருத்துவமனைகளில் 25 லட்சம் பேருக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டதில் வெளியே தெரியாமல் இருக்கும் தீவிர நோய்களால் பலரும் பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இவர்களில் 26% பேர் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களாகவும் 23% பேர் நீரிழிவு நோயாளிகளாகவும் அறியப்பட்டுள்ளனர்.
ரயில்களில் பயணம் செய்யும் பயணிகள் தங்களுடன் எடுத்துச் செல்லும் கூடுதல் லக்கேஜுகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தேமுகவுடன் பாஜக மறைமுக கூட்டணி என்று விஜய் பொத்தம் பொதுவாக கூறுவதை பொருட்படுத்த தேவையில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையொட்டி இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் ஏப்ரல் 11 முதல் இன்று அதிகாலை 2 மணி வரை 6049 பேருந்துகளில் 3,32,695 பயணிகள் பயணித்துள்ளனர் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடி வென்றது போல் நீட் தேர்வு விவகாரத்திலும் வெற்றி பெறுவோம் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். எங்களுக்குள் எந்த கருத்து மோதலும் இல்லை, நல்ல அறிகுறி தெரிகிறது, விரைவில் நல்ல செய்தி வரும் என்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்த பின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தமிழில் எழுதுவதை விட ஆங்கிலத்தில் எழுதினால் அதிக வரவேற்பு கிடைக்கிறது என ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி தெரிவித்தார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதுகாத்து வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் மக்கள் தொகை மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய நிலை அடிப்படையில் இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து சைபர் குற்றவாளிகளின் தரவுகளை பெற மல்லுக்கட்ட வேண்டிய நிலை உள்ளது. எனவே சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்த தனி சட்டம் தேவை என சைபர் குற்றப்பிரிவு தலைமையகத்தின் கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்தார். விவசாயம் செய்யாமல் தரிசாக உள்ள நிலங்களை வேறு பயன்பாட்டுக்காக வகைப்பாடு மாற்றம் செய்வதற்கான தடையில்லா சான்றிதழை 30 நாட்களுக்குள் வழங்கும் வகையில் விதிகளை திருத்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கட்டுமான பணிக்கு தேவையான கருங்கல், ஜல்லி, எம்சான் வழங்கும் குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் தமிழக அரசின் புதிய வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 16ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை நாளான மாதத்தின் முதல் 2 வெள்ளிக்கிழமைகளில் ரேஷன் பொருட்களை அனுப்ப வேண்டாம் என கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தேமுகவும் அதிமுகவும் கட்சிகள்தான் வேறு, இரண்டுக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. நான் மக்களோடு இருப்பேன் என நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவேக தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார்.